என்இபி வந்து தமிழ்நாடு ரிஜெக்ட் பண்ணுறது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. இது பேர் ஸ்டிக்கிங் டு த கான்ஸ்டியூஷன். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ராகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை armoroder.com. இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ என்இபி பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் லாங்குவேஜ் வீடியோஸ்லேயே வந்து நிறைய பேர் இதை பற்றி ஆர்கியூலாம் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அந்த நேஷ்னலிசம், ஹைப்பர் நேஷ்னலிசம், இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் ஒன்று போடுறேன். பட் பீப்புள் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டா உடனே நேஷ்னலிசம் அப்படியே நாடு உருப்பிட்டுரும், நாடு பெருசாகிடும், வல்லரசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்மள்ட்ட கேட்ட நிறைய கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா டெம்ப்ளேட் கொஷின்ஸ் தான், இல்லை இந்த வாட்ஸ்அப்பில் வரது எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கூட இதில் அட்ரஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், கமெண்ட்ஸை வந்து பொலைட்டாக வைங்க. ஹேட்டு, இந்த ப்ரொஃபானிட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மூளை இல்லாதவன் தான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவான். ஏன்னா மூளை இருந்துச்சுன்னா அதை வந்து பெஸ்ட்டாக ஆர்கியூ பண்ணி வின் பண்ண பார்ப்பான். மூளை இல்லாதவன் கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணுவான். ஸோ அவன்லாம் என் சேனலுக்கு தேவையே கிடையாது. ஸோ நம்ம வந்து லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். நீங்கள் ஒரு நல்ல ஆர்குமெண்ட்டை கொண்டு வாங்க. நீங்கள் போய் என்னோடய எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள். நான் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறவங்களுக்கும் நான் ஹார்ட் கொடுத்துருப்பேன். என்னென்னா அவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து தேவையே இல்லாமல் அவனையும் திட்டுறது, அது பண்ணுறது அப்படின்னா யார் கரெக்டாக எடுத்துக்க போகிறோம்? ஸோ ஹேட்டெல்லாம் தேவையில்லை. ஸோ லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். நான் சொல்கிறது எல்லாம் 100% கரெக்டுன்னு கிடையாது. என்னோடய வியூ தான் நான் சொல்கிறேன். உங்களோட வியூ எடுத்துகிட்டு வாங்க. லெட்ஸ் லேர்ன். ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷனே அப்பப்போ படிங்க கைஸ். கான்ஸ்டியூஷன், இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14 பற்றி தான், which is like right to equality அப்படின்றத பற்றி தான் இந்த ஹோல் வீடியோவே இருக்க போகுது. ஸோ இது நீங்கள் அப்புறம் போய் படிங்க. ஸோ லேர்ன் ஃப்ரம் இட். சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்த ஒரு சில கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். என்இபி நாமே ரிஜெக்ட் பண்ணுறோம். இது வந்து சும்மா ஏதோ ஒரு 2000 crores வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. நம்ம ஆக்சுவலி 10,000 crores கொடுத்தாலுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்மளோட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது. இது வந்து இப்போ ஏதோ ஸ்டாலின் வந்து பொலிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் சும்மாலாம் சொல்லிருக்காதீங்க. 2020 ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பையும் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்பையும் என்இபி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பையும் ஏடிஎம்கே கேபினெட் வந்து என்இபியை அப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மாடிஃபிகேஷன் கூட சொல்லலை, ரிஜெக்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது மட்டும் இல்லை, 1965 70 பேர் உயிர் விட்டுருக்குறாங்க. இந்தியா வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி போடுறப்ப அப்போ தான் வந்து நம்ம வந்து காங்கிரஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பல ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் ரூல் பண்ணிருந்துச்சு தமிழ்நாடு. அப்போ தூக்கி போட்டது தான் காங்கிரஸ். இன்ன வரைக்கும் காங்கிரஸ் வந்தது கிடையாது. ஸோ அதனால் வந்து இது நீங்கள் வந்து சும்மா ஒரு நேஷ்னலிசமு, பாலிட்டிக்ஸு அப்போல்லாம் நீங்கள் சும்மா வந்து பூசி மொழுவாதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது நம்ம முக்கியமான விஷயம். ரிஜெக்ட் பண்ணுறது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் படி நம்ம கரெக்டாக இருக்கிறோன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதை ரிஜெக்ட் பண்ணாதவங்கெல்லாம் கான்ஸ்டியூஷன் படிக்காதவங்க, கான்ஸ்டியூஷனை மதிக்காதவங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை நான் சொல்கிறேன், எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் தான் சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் தான் நான் சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து கொஷின்ஸ் ஒன்றா போவோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஏன் இங்கிலீஷ் வந்து வெள்ளைக்கார மொழி, அதை எதுக்கு நம்ம கொண்டு வரணும்? இந்தியன் மொழி ஹிந்தி தானே, அதை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹிந்தியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இங்கிலீஷில் வந்து சயின்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, அண்ட் ஜியாகிரஃபி இருக்குது, மெடிசின் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எல்லா நாலேஜுமே வந்து நம்ம இங்கிலீஷ் மூலியமாக தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா அலோபதி டாக்டர்கிட்ட தான் போகிறோம். எத்தனை பேர் ஆயுர்வேதியும் யுனானின்னு சொல்லிட்டு போகிறீங்க? ஸோ எல்லாருமே அலோபதி டாக்டர்கிட்ட தான் போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப டிமாண்ட் அங்கே தான் இருக்குது. நம்மள்ட்ட அங்கே இருந்தால் நாலேஜ் வருது. அதனால தான் இன்றைக்கி நம்ம க்ரோ ஆனதுக்கு ஒரு ரீசன் அது தான். இன்றைக்கி வந்து அம்ரிஸ்டரில் வந்து ஒரு அமெரிக்கன் பிளைன் வந்து லேண்ட் ஆகுது, C-17 சொல்லிட்டு. அது வந்து ஒரு பெரிய இது வார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏர்க்ராஃப்ட். அதில் வந்து உட்காரத்துக்குலாம் அவ்வளோ வசதியே இருக்காது. அதில் வந்து செயினை போட்டு கட்டி கொண்டு வராங்க இந்தியன்ஸை, ஒரு பயங்கர கிரிமினல் மாதிரி. என்னங்க இல்லீகல் இமிக்ரெண்ட் வந்து அதே ஏரோப்ளைனில் வந்து யூரோப்லேருந்து யாராவது ஒருத்தங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக போயிருந்தாங்கன்னா செயின் போட்டு கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க. சிம்பிள் அஸ் தட். இந்தியன்ஸ்ன்றதுனால அது நடந்துச்சு. அந்த இந்தியன் பிளைன் எங்கே வந்து இறங்குச்சு? அம்ரிஸ்டரில் வந்து இறங்குச்சு. எத்தனை சவுத் இந்தியன்ஸ் அதுலேருந்து வந்தாங்க? அதில் யோசிச்சு பாருங்கள். அதில் போனவங்கலாம் வந்து 60 லட்சம் 70 லட்சம் ₹1 கோடி கொடுத்து அந்த வந்து இல்லீகலாக டங்கி ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டங்கி ரூட்டில் போயிருக்கிறாங்க. ஒரு ஹையர் ஸ்டடீஸ் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 30 லட்சம் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா 60 லட்சம் ஒருத்தன் 70 லட்சம் எதுக்கு கொடுத்து இல்லீகலாக போகணும்? லீகலாகவே போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னா மைண்ட் செட் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னும் ஆஸ்திரேலியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து IELTS ஸ்கோர் எடுத்துக்க மாட்டாங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து அலௌடே கிடையாது, அப்ளிகேஷனே கிடையாது. உத்தரகாண்டு, உத்தரப்பிரதேஷ் அண்ட் இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ், பஞ்சாப், இந்தமாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் பேண்டு. ஏன்னா அவங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸில் வராங்க, அவங்க எத்திக்கலாக இருக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ வந்து நார்த் வர்சஸ் சவுத்துலாம் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட்டு. நீங்கள் போய் இந்த ஃபேக்டெல்லாம் செக் பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதனால் வந்து எதுக்கு இங்கிலீஷ் அப்படின்னா, இங்கிலீஷில் இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு.
அண்ட் செகண்ட் வந்து நம்ம உடனே மெக்காலி சிஸ்டம் நம்ம படிக்கிறோம், நம்ம ஏன் நம்மளோட ஓன் சிஸ்டம் படிக்கக்கூடாது, குருகுலத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. குருகுலத்தை தூக்கி போட்டதுக்கு மெக்காலி சிஸ்டம் இத்தனை வருஷம் இருக்கிறதுக்கு காரணமே குருகுலம் தான். நலந்தா யூனிவர்சிட்டியில் எத்தனை தலித் வந்தாங்க, குருகுலத்திலேருந்து எத்தனை தலித் வந்து படிச்சுட்டு போனாங்க. நீங்கள் ஒன்றே சொல்லலாம், கம்பர் இல்லையா, அவர் இல்லையா, இவர் இல்லையா, ஔவையார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது சொல்லலாம். வெவ்வேறு இதுலேருந்து இனத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 பேரை சொல்லலாம், அவ்வளோதான். அதை தாண்டி ஆக்சுவலி வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இந்த மிஷினரிஸ், கிறிஸ்டின் மிஷினரிஸ் எல்லாம் உருவாக்குறப்ப நிறைய ப்ரொட்டஸ்ட்டு, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அது எல்லாமே டாக்குமெண்டட் தான், அது எல்லாத்தையும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். தலித்தும் ஒரு அப்பர் கிளாஸும் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய படத்தில் கூட அந்த சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்தமாரி உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வன்முறை நடந்துச்சு. அண்டு பொண்ணுங்க வந்து பக்கத்தில் வரக்கூடாது, பொண்ணுங்க அங்கே ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நடந்துச்சு. ஸோ ஏன் இப்போ கூட பார்த்திங்கன்னா மலாலா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒரு பொண்ணு வந்து அதோட வாயில் வந்து துப்பாக்கியில் சுட்டது, தாலிபான் வந்து சுட்டுச்சு. எதுக்குன்னா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போனதுக்கு தான். ஸோ இன்னுமே அங்கே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து மெக்காலி சிஸ்டம் தான் வந்து இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான். நீ அப்பர் கிளாஸ்னால் எதுவாக வேணாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் ஸ்கூலுக்கு வெளியில் வச்சுக்கோ. இங்கே நீ வரியா, இந்த சட்டை இந்த ட்ரௌசரை போட்டு வா. நீ லோவர் கிளாஸா, இது நீனு இதே தான் போட்டு வா. 2 பேரும் ஈக்குவல் தான். நீ நல்லா படித்து நீ நல்லா முன்னேறதுக்கு பாரு. அந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்குனது தான் ரிசர்வேஷன். இன்றைக்கி நம்ம ரிசர்வேஷன் ரொம்ப ஈஸியாக வந்து பேசுகிறோம், ஏன்னா அக்சசபிளாக இருக்குது எல்லாத்துக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மள மாரி எல்லார் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிசர்வேஷனுக்கு முன்னாடி ஒரு நியாயம் இருக்குது. ஸோ அதுக்காக அதை அப்யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. அதை நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்க்கணும். அதுக்கு டேட்டா வேணும். எனக்கு அந்த டேட்டா அது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. பட் அதை பார்க்குறப்ப அதில் பேசுவோம். இதில் நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹிந்தி ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நேஷ்னல் லாங்குவேஜ் அது யூஸ் பண்ணலாம்ல, சைனாவில் இல்லையா, ஜெர்மனியில் இல்லையா, ஜப்பானில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த 3 கண்ட்ரியும் எடுத்துக்கிறேன். சைனாவில் வந்து இன்றைக்கி நீங்கள் போங்க, அலிபாபா ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் வந்து எல்லா சைனீஸ் மேனுஃபேக்சரும் இருப்பான். அவங்ககிட்டக்க வந்து நான் ஒரு பிசிபி பண்ணணும். பிசிபினா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு நான் பண்ணணும், என்கிட்ட ஒரு டிசைன் இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு கொட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் உடனே சாட்டில் எல்லாத்தையும் பேசிவிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவான். அந்த மீட்டிங்கில் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அதில் இங்கிலீஷ் தெரியும். நீங்கள் சொல்கிறத அவங்க கன்வே பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியாது. நீங்கள் சொல்கிறத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதில் ஏகப்பட்ட தப்பு நடக்கும். அந்த பிசிபி டிசைனை வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகிடும். இது நடக்கிற விஷயம். ஏன்னா இந்த வேலையை நம்ம பண்ணுறோம். ஸோ நான் கம்பெனிஸ்லாம் சிடிஓவாக இருக்கிறேன். ஸோ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் இந்தமாதிரி டிவைஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மாதக்கணக்காகும். அதே விஷயத்தை வந்து நான் இந்தியன் இன்ஜினியர்ஸை வச்சுக்கிட்டு 1 வாரத்தில் முடிச்சிருவான் அந்த வேலையை. ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அவன் கிளைண்ட்டு சொல்கிறத வந்து நம்ம ஆளுங்க வந்து இங்கிலீஷ்லேயே புரிஞ்சுப்பானுங்க. நம்ம ஊர் லாங்குவேஜ்லேயும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் சூப்பர், போதும், வேலை முடிஞ்சிச்சு 1 வீக்கில். ஓகேவா? இதை வந்து அந்த டீம், சைனீஸ் டீம் வந்து நான் இந்த ஒர்க்கை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். நம்ம ஆக்சுவலி நம்மளோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அந்த சைனீஸால் வந்து அந்த ஃபேர்ம்வேர்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட்வேர்க்குள்ளார வந்து இப்போ இது ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த ஹார்ட்வேர் மதர் போர்டுக்குள்ளார ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு, iOS அந்தமாரி ஒரு OS இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களோட ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதுக்கு மேலே தான் உங்களோட வேலை எல்லாமே இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் ஃபேர்ம்வேர் எழுதுகிற சாஃப்ட்வேர் வந்து இது OSக்கு கீழே ஒரு ஃபேர்ம்வேர் இருக்கும். அந்த ஃபேர்ம்வேர் எழுதுகிற சாஃப்ட்வேர் வந்து அந்த மேனுஃபேக்சரால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியல, ரெக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சிக்க முடியல. 1.5 மாதம் ஆகுது, புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட சொல்லி நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நம்ம டேக் ஓவர் பண்ணி ஃபேர்ம்வேர்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம். இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம தான் ஃபேர்ம்வேர் பண்ண போகிறோம். அது ஆக்சுவலி அது பெரிய ஒர்க். அது ஜென்ரலாக மேனுஃபேக்சர்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒர்க் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் ஏன் ஹிந்தி கூடாது அப்படின்றதுக்கு இன்னொன்று சொல்கிறேன். நான் போட்ட என்னோடய இங்கிலீஷ் வீடியோவில் நீங்கள் போங்க. அதில் வந்து லாஸ்ட் இந்த வை தமிழ்நாடு ரிஜெக்ட்ஸ் ஹிந்தி அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் போய் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். நிறைய பேர் வந்து ஹிந்தி என்னோட மதர் டங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்ட ஒரு கொஷின்லாம் என்ன அப்படின்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன ஆதிவாசியாக இருந்தியா, என்ன மொழி பேசுன நீனு அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு ஆன்சர் இல்லை. இத்தனைக்கும் அவங்க அப்பா தாத்தா கிட்டே போய் அவன் கேட்டால் தெரியும் அந்த ஆன்சர். ஆனால் அதை பற்றி கவலையே படுறதில்ல. அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அந்த லாங்குவேஜ் ஏதோ ஒரு சின்ன லாங்குவேஜ் தான், அது ஏதோ ஒரு சின்ன டயலக்ட் தான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு வந்து நான் ஹிந்தியில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வந்து யோசிக்கலாம், அப்போ பரவாயில்ல ஹிந்தி நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் இதனால் என்ன இழந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா நிறைய லாங்குவேஜ் போயிடுச்சு. ராஜஸ்தானில் 90% பேர் வந்து ராஜஸ்தானி பேசிகிட்டு இருந்தான். அதுலேயே நிறைய குட்டி குட்டி டயலாக்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே 90% பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து வெறும் 10% தான் பேசுகிறாங்க. 90% ஹிந்தி பேசுகிறாங்க.
அந்த மொழி, அந்த ஊர் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜே போயிடுச்சு. இதேமாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், என்னோட இங்கிலீஷ் வீடியோ பாருங்கள். பெங்காலி பீப்புள் சொல்லியிருக்காங்க, தெலுங்கு பீப்புள் சொல்லியிருக்காங்க. NEP வந்து தெலுங்கில் அப்ளை பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு தெலுங்கு பீப்புள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது வந்து கேரளா மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, கன்னடா மக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் கமெண்ட்ஸை பாருங்கள். அவங்க 3 பேரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களால் ஹிந்தியில் வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியாது, எங்களால் பேச முடியாது, நிறைய நேரம் லிசன் பண்ண முடியாது, எழுத முடியாது, படிக்க முடியாது, ஹிந்தி எங்களுக்கு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களோட பொலிட்டீஷியன்ஸ் தான் இதை பற்றி தெரியாமல் எங்கள்கிட்ட வந்து இதை திணிச்சிட்டாங்க, நாங்களும் இதை பற்றி கேட்கல, தமிழ்நாடு தான் எங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் வந்து அவங்க சொல்கிறது இன்னொன்று என்னென்னா, தெலுங்கு இதில் வந்து ஹைதராபாத் இந்தமாதிரி சிட்டிஸில் இருக்கிற சில தெலுங்கு பீப்புளுக்கு தான் வந்து ஹிந்தி வந்து ஓரளவுக்கு பேச தெரியும். மற்றபடி ரூரல் சைட்லாம் போயிட்டிங்கன்னா இவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டாங்க. ஸ்கூலில் படிப்பாங்க, அது கம்ப்ளீட் யூஸ்லெஸ். ஸ்கூலில் படித்ததை வச்சுட்டு அவங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஹிந்தி படம் கூட அவங்களால பார்க்க முடியாது சப்டைட்டில் இல்லாமல். அப்படின்றத அவங்க சொல்கிறத நீங்கள் போய் பார்க்கலாம். எத்தனை பேர், ஒருத்தங்க 2 பேர் இல்லை, நிறைய மெஜாரிட்டி பேர். அங்கேயும் நம்ம ஊர் மாரி சில சங்கீஸ்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஏதோ முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு போய் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், நார்த்தில் இருக்கிற மாரி வந்து நம்ம மொழியை மறந்துட்டு ஹிந்தி மட்டுமே படிச்சுக்கலாம்ல, நம்ம சைனா மாரி, ஜப்பான் மாரி, ஜெர்மனி மாரி ஆகிடலாம்ல, அங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைனா, ஜெர்மனி, ஜப்பான் அங்கே எல்லாத்தையும் சைனாக்குன்னு ஒன்று சொல்லிட்டேன். இங்கிலீஷ் இல்லாதனால வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து IELTS எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியாது சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸால். நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டு திரும்ப போயிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு வேஸ்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்மளை மாதிரி யூஎஸில் போய் நாசாவில் வேலை செய்கிறது, மைக்ரோசாஃப்ட்டில் வேலை செய்கிறதுன்றது எத்தனை சைனீஸ் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இன்றைக்கி வந்து யூஎஸில் வந்து அதிகமாக, அதாவது எந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுல வந்து யார் அதிகமாக இருக்கிறாங்கன்னா இந்தியன்ஸ். சைனீஸ் 2வது தான் இருக்கிறாங்க. எப்படி $14 ட்ரில்லியன் எக்கனாமியும் $4 ட்ரில்லியன் எக்கனாமிலேருந்து போகிறவங்களில் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறோம். யூகேயில் வந்து ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ், யார் அதிகமாக ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறா அப்படின்னு பார்த்தா இந்தியன்ஸ். ஆஸ்திரேலியா, கனடா எல்லா இடத்துலையுமே நம்ம எப்படி ப்ராக்ரஸ் ஆகிறோம், இது எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் தான் அது. அண்ட் செகண்ட் வந்து இப்போ நீங்கள் ஜெர்மனி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஜெர்மனி வந்து ஹோல் நேஷனே வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் நேஷன். அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, இன்னோவேஷன் நடக்கும். இன்றைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேர் வந்து மாஸ்டர்ஸ் மெக்கானிக்கல், ஃப்ளூயிடு அண்ட் சிவில், நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து மாஸ்டர்ஸ் போகிறவங்க வந்து ஜெர்மனி போவாங்க. ஏன்னா அங்கே நிறைய ரிசர்ச் நடக்கும். அந்த ரிசர்ச்சுக்கான அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ரிசர்ச்சுக்குன்னு இண்டஸ்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு ஒரு ரிசர்ச் இண்டஸ்ட்ரி இருக்குது. அதனால அந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டு இதெல்லாமே வந்து அங்கே வந்து அவங்களோட ஓன் இன்வென்ஷன்ஸு, அந்த ஓன் லாங்குவேஜுக்கு வந்து தெர் இஸ் அ நீட். இப்போ நம்ம தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட், நம்ம ஒரு மொழியில் மட்டும் நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி நம்ம வைக்க முடியாது. கணிப்பொறின்னு நீங்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, பட் தெரியும். பட் அந்தமாரி நம்ம எல்லாத்தையும் போய் நேனோ டெக்னாலஜியில் வந்து கியூபிட்னா என்ன, அண்ட் இப்போ ஏஐயில் வந்து சூப்பர் ஏஐனா என்ன, இது எல்லாத்தையும் தமிழில் உட்காந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கணுமா? அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்? நீங்கள் அது வந்து இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சைனீஸ் மேனுஃபேக்சரர் வந்து அவர் பேசுகிறப்போ ஒன்று சொல்லுவார், நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க, இங்கிலீஷ் நீங்கள் பேசுகிறதுனால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு பாருங்களேன், ஒரு விஷயத்த சொன்னால் அதை எங்களுக்கு வந்து 4 நாள் சொல்லணும். அந்த 4 நாள் எனக்கு படம் வரைஞ்சி எனக்கு சொன்னால் தான் எனக்கு அது புரியுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது எனக்கு புரியுது. ஆனால் அது ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனால் 4வது நாள் வந்து எனக்கு அது புரிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. எங்களுக்கு வந்து அது ஏன் வந்து ஃபஸ்ட் நாளே புரியல? இந்தமாதிரி நாங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு 4 நாள் எடுத்துக்கிறதே இல்லையே. இது வந்து சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சொல்கிற விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜாப்பனீஸ். இந்த ஜப்பானு, ஜெர்மனி, சைனா இங்கே எல்லாத்துலேயுமே வந்து இங்கிலீஷ் படிக்கிறாங்க. இப்போலாம் கட்டாயமாக இங்கிலீஷ் படிக்கிறாங்க. ஜாப்பனீஸில் கட்டாயமாக இங்கிலீஷ் படிக்கிறாங்க. ஓகேவா? அது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சரி, இப்போ ஒரு வேளை ஹிந்தி மட்டுமே நேஷனல் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி மாரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட யூனிட்டியே டைவர்சிட்டியில் தான். ஸோ நம்மளோட பலமே வந்து நம்மளோட ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர் தான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த யூனிட்டியை வந்து நம்ம இந்த டைவர்சிட்டியை உடச்சி யூனிட்டி க்ரியேட் பண்ணவே முடியாது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து ஒரு மனுஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு கூகுள் கம்பெனியோட CEO, நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டு, பெரிய ப்ரொஃபஸரு, பெரிய சயின்டிஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போர் அடிக்குதுன்னா போய் ட்ரெயினை உடைப்பீங்களா? இல்லை வந்து ஒரு போபாலில் வந்து ஒரு இன்வெஸ்டர் மீட் நடக்குது, அங்கே தள்ளு முள்ளு பள்ளி ஒரு 2 பானிபூரிக்காக எல்லாத்தையும் தள்ளி பிடிச்சி ஒரு பெரிய அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு இந்த வேலைலாம் பண்ணுவீங்களா? இன்டீசெண்டாக பண்ணுவீங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு தெரியும். நான் இந்தமாரி ஏதாவது பண்ணேன்னா எனக்கு அது அசிங்கம், இந்தமாரி நான் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது அப்படின்ற மாரி இந்தமாரி ஒரு லெகசி எல்லாம் இருக்குது. உங்களோட டிக்னிட்டியை காப்பாற்றுவீங்க, உங்களுக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து இன்டீசெண்டாக எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பண்ணவும் மாட்டீங்க. பட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு மொழி அதிகாரம் கிடையாது, உங்களுக்குன்ட்டு ஒரு வரலாறு கிடையாது, உங்களுக்குன்ட்டு ஒரு லெகசி எதுவுமே கிடையாது.
ட்ரெடிஷன் கிடையாது, கல்ச்சர் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் நடந்து போனீங்கன்னா நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கும் ஒன்றுமே கிடையாது உங்கள்கிட்ட. அப்படின்னா யூ பிகம் கம்ப்ளீட்டாக ஒரு இன்விசிபிள் ஆகிடுவீங்க. யார் கண்டுக்குமே நீங்கள் கிட்டத்தட்ட தெரிய மாட்டீங்க. நீங்கள் போய்ட்டு இந்தமாதிரி ட்ரெயினை உடைக்கிறது, போபாலில் போய்ட்டு அந்த இன்வெஸ்டர் மீட் இப்போ தான் வீடியோ வந்திருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒரு இந்தியாவுக்கு எவ்வளோ ஒரு கெட்ட பேர் அது. அந்தமாரி ஒரு இன்வெஸ்டர் மீட்டில் அந்த பானிபூரி என்ன சாப்பிடாத 10 நாள் சாப்பிடாத ஆளுங்களா? அந்த ஒரு சிவிக் சென்ஸ் ஏன் இல்லாமல் போகுது? அந்த ட்ரெயின் வந்து சும்மா நின்றுட்டு இருந்த ட்ரெயின் தான். ட்ரெயின் என்ன உனக்கு ஒம்புக்கு வந்துச்சா, இல்லை அந்த இடத்துல ஏதாவது கலவரம் நடந்துச்சா? எதுவுமே இல்லை, சும்மா போர் அடிக்குதுன்னு ட்ரெயின் உடச்சிருக்கிறானுங்க. ஒருத்தன் ஒரு பேசிக் சிவிக் சென்ஸ் கூட இல்லாமல் அவனால் பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு இதுன்னா அவனுக்கு வந்து ஒரு ஷேம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது, அவமானன்றதே ஒன்று கிடையாது. இப்போ என்னை வந்து இப்போ நான் ராகுல்ட்டு ஒரு யூடியூபர் இருக்கிறான். ஸோ நான் வந்து போயிட்டு ஏதாவது கிறுக்குத்தனமாக அதை ரோட்டில் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு வீடியோ எடுத்து யாராவது போடுவாங்க, எனக்கு அது நாளைக்கு ஒரு அசிங்கமாகும்னு இருக்கு. பட் நான் பண்ணுறதை எவனுமே கண்டுக்க மாட்டான். நான் பண்ணுறது என்ன பண்ணாலும் யாருமே எனக்கு கண்டுக்க மாட்டான் அப்படின்னா எனக்கு எந்த அசிங்கமே கிடையாது, அசிங்கமே எனக்கு வராது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த லெகசிலாம் இம்பார்ட்டன்ட் தம்பிங்களா. ஸோ நீங்கள் வந்து சும்மா உங்களோட ஃபேவரட் பார்ட்டிங்க வின் பண்ணணும், அதனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், அந்தமாரி சில்லறத்தனமாலாம் இருக்காதிங்க. இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நார்த் இந்தியாவில் அப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்க வந்து நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வந்து இந்த சின்ன வயசில் படம்லாம் பார்க்குறப்ப இப்போ ஃபாரின்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது, காரில் நல்லா இருக்குது, ரோட்டில் அவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பேசியிருப்போம். அங்கே பேர் போய் அங்கே இருக்கணும், அங்கே வாழணும், அங்கே நம்ம இப்போ சம்பாதிக்கணும், நம்மளும் இந்த மாதிரி கார் ஓட்டணும் அப்படின்னு ஆசைலாம் வரும். அதுக்காக நிறைய பேர் வந்து படித்து நான் அமெரிக்கா போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன மாதிரி ஆஸ்திரேலியா வந்தவங்களும் இருப்பாங்க. என்றைக்காவது வந்து நார்த் இந்தியாவில் அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு ஆளாவது வந்து சவுத்தில் நார்த்து போய் போயிருக்கு பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காவது நான் போய் ஒரு மாதம் இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதம் இல்லை ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்திருக்காங்களா? ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு போலியான ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ நான் ஏன் எனக்குன்னா ஆஸ்திரேலியா சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, எனக்கு இங்கே யாருமே கிடையாது. நான் வந்தப்போ நான் தனியாக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நைட்டு போகலாமல் வேலை செய்யணும், எனக்கு ரேசிசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம எதுக்கு இங்கே வரோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்குன்றதை நம்பினதை நம்பி நம்ம வந்தோம். நீங்கள் அந்தமாரி பெட்டர் லைஃப் நார்த்தில் இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது நம்பி அந்த கமெண்ட்டெல்லாம் போடுறவங்க ஒரு நாளாவது அங்கே போயிட்டாவது வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இங்கே இருக்கிறது நல்லா இருக்குன்றது தெரியும். அப்படி இருக்கிறப்ப இதை கெடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களோட சுயநலத்துக்காக எனக்கு வந்து இந்த பார்ட்டி பிடிக்கும், எனக்கு வந்து என்னோடய ஜாதிக்காரங்க இந்த கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வரணும், இந்தமாரி ஒரு சுயநலத்துக்காக உங்கள் ஊரை கெடுத்துடாதீங்க. இங்கே குறை இல்லைன்னு சொல்லலை, இங்கே வந்து இந்த ட்ரக் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இங்கே எப்படி இருக்குதோ இங்கே அங்கே மாதிரி இதை விட அங்கே ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? நம்ம ஊரில் போர் அடிக்குதுன்னு யாரும் ட்ரெயின்லாம் உடைக்கிறது இல்லை. நம்ம ஊரில் இப்போ வந்து ஸ்டார்ட் அப் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்துச்சு, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதோட கோயம்புத்தூருக்கு வந்து நான் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அங்கே நான் வந்தேன், கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்தாங்க. அங்கே எவனாவது வந்து இந்தமாரி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா? தயவு செஞ்சு நீங்கள் சங்கியாக இருங்க, எந்த இது வேணாலும் ப்ரொமோட் பண்ணுங்கள், உங்கள் ஊரை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. நாளைக்கு உங்கள் புள்ள தான் இங்கே வாழணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துக்கும் ஏன் வந்து ஹிந்தியிலே பேர் இருக்குது, சான்ஸ்கிரிட்லேயே பேர் இருக்குது, ஏன் மற்ற 22 லாங்குவேஜ் இழிச்சவாயா? இதை ஏன் வந்து யாருமே கேட்க மாட்டீங்க? இது என்ன பிஎம் ஸ்ரீ ஸ்கீமு? தமிழில் பேர் வை, ஒரு இது தமிழில் வை, ஒரு இது தெலுங்கில் வை, ஒரு இது மலையாளத்தில் வை. 22 ஸ்கீம் இருக்கா, 22 பேர் வை. இது என்ன ஒவ்வொரு தடையும் வந்து எல்லா இந்த சின்ன சின்ன நூக் அண்ட் கார்னர்லேயும் வந்து ஹிந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, லாஸ்ட் இதில் என்னோடய வீடியோஸில் வந்து இந்த பொலிட்டிஷியன் பசங்கள்லாம் வந்து ஹிந்தி படிக்கிறானுங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைஷ், தமிழ்நாட்டில் 3 லாங்குவேஜ் இருக்குது, ஆனால் 3வது லாங்குவேஜ் ஆப்ஷனல். நீங்கள் ஹிந்தி எடுக்கலாம், உருது எடுக்கலாம், ஸ்பானிஷ் எடுக்கலாம், ஃப்ரெஞ்சு எடுக்கலாம். நிறைய பேர் ஃப்ரெஞ்சு எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்களை யாரும் படிக்க வேணாம்னு சொல்லுவோம், உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் படிங்க. அதேமாரி வந்து இது ப்ரைவேட் ஸ்கூலில் தானே இருக்குது, ஏன் வந்து இந்த ஸ்கூலில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து யாருமே வந்து ஹிந்தி படிக்கணுன்றதுக்காக அங்கே போக மாட்டாங்க. சிபிஎஸ்சி சிலபஸ் எடுக்கிறவங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸபுளாக ஹிந்தி எடுப்பாங்க, இல்லைனா முக்கால்வாசி ஸ்கூல் நிறைய பேர் ஃப்ரெஞ்சு எடுப்பாங்க. ஸோ யாருமே ஹிந்திக்காக நான் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க. இந்த ஸ்கூலில் ஹிந்தி வந்து சூப்பராக இருக்கும், இது என்ன சரணபவன் வடையா, இந்த இதில் வந்து வடை நல்லாயிருக்கும், இந்த இதில் வந்து சட்னி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கூலில் நான் ஹிந்தி படிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. சிலபஸ்க்காக தான் போவாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், சிபிஎஸ்சி முடித்தவங்க எத்தனை பேருக்கு ஹிந்தி பேச தெரியும்? 8th அப்புறம் நிறைய பேர் ஹிந்தி வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க, மெஜாரிட்டி பேர் ஹிந்தி ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நார்த் இந்தியாவிலே நடக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சிபிஎஸ்சி வந்து இன்றைக்கி வந்து ஹிந்தி ஆப்ஷனல், ஹிந்தி நீங்கள் வந்து படித்தா படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா யாருமே ஹிந்தி படிக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற அதே ப்ரைவேட் ஸ்கூலும் சரி, அதே சிபிஎஸ்சி சிலபஸும் சரி, அவங்க 99% யாருமே ஹிந்தி படிக்க மாட்டாங்க.
அண்ட் அதேமாரி கேவி ஸ்கூல்ஸ் வந்து பர்பஸ் என்ன, கேவி ஸ்கூல்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்க ஹிந்தியில் படிக்கணும், ஏன்னா ஹிந்திக்கார பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரை ஹிந்தி மட்டும் கிடையாது, 3வது மொழி வந்து, ஏன்னா அவங்க வரவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்களே வருவாங்க. இப்போ தமிழ் ஆளுங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக வந்து காஷ்மீர் போவாங்க, டெல்லி போய் வேலை செய்வாங்க. அங்கே இருக்கிற கேவி ஸ்கூலில் வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஊர் ஸ்டாஃப் போய் அங்கே வேலை செய்வாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து தமிழ் படிக்கிறாங்களா? முக்கால்வாசி கேவி ஸ்கூலில் ஏன் வெறும் ஹிந்தி மட்டும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் பார்ட்டிக்காக நீங்கள் வந்து தமிழ்நாடு எக்கடா கெட்டு போனாலும் பரவாயில்ல நீங்கள் பேசுங்க. அப்படி பேசினாலும் சரி, கொஞ்சம் நியாயமாக இந்தமாரி கொஷினிங் கேளுங்க. நீங்கள் வேணால் சொல்லலாம், நான் வந்து டிஎம்கே கைக்கூலி அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து என்இபியை ஆதரிக்கிறேன்னு சொல்லட்டும், என்னோடய வீடியோ எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள், ஓகேவா? எனக்கு வந்து எல்லா பொலிட்டீஷியனும் வந்து ஒன்று தான். எனக்கு இவங்க வசதி அவங்க வசதியெல்லாம் கிடையாது. என் எதிரிக்கு எதிரி ஏவனோ அவன் தான் என் ஃப்ரெண்டு. எனக்கு ஆக மொத்தத்தில் வந்து பர்மனெண்ட் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. அவன் என்றைக்கு அவன் வந்து எதிரிக்கு எதிரி பதிலாக எதிரிக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டானோ அப்போவும் அவன் எதிரி தான் அவனுக்கு. இதுக்காக நான் இந்த கட்சி எதிரி, இவங்களை எதிரி, ஹிந்திக்காரங்க எதிரி அப்படிலாம் கிடையாது கேஷ். நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிந்தி மொழியை எனக்கு வெறுக்கிறதுக்கு ஒரு ரீசனும் கிடையாது. இங்கே ஒரு ஹிந்தி புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹிந்தி புக்கை என்ன சும்மா தேவையில்லாமல் கிழிச்சு போகிறதுக்கு அதுக்கு மேலே எனக்கு என்ன கோவம் இருக்குது? அந்த ஒரு மொழி என்னத்தை பண்ணுச்சு எனக்கு? அந்த மொழியை யூஸ் பண்ணுறவங்க அந்த மொழியை எப்படி யூஸ் பண்ணி என் மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதேமாதிரி நார்த் இந்தியாவில் எத்தனை மொழி அழிஞ்சிருக்கு, கண்ணு முன்னாடி எனக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, ஃபேக்ட் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த மொழியை ஒரு ஆயுதமாக வச்சு என்னோடய மொழியை அழிக்க வரப்போ தான் எனக்கு அந்த அந்த ஒரு ப்ராசஸ் மேலே தான் எனக்கு கோவமே தவிர எனக்கு இப்போவும் ஹிந்தி மேலே கோவம் கிடையாது. எனக்கு இப்போவும் ஹிந்தி படம் பாட்டு போட்டேன், எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குது, நான் கேட்பேன். எதிர்த்தாப்பில் ஹிந்தி வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான், அவங்கள்ட்ட பேசுவேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் இன்றைக்கி போட்டேன், போய் தமிழ்நாடு ரிஜெக்ட்ஸ் ஹிந்தின்னு போட்டதுனால அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தேன்னா கொஞ்சமாவது யோசிங்க. ஸோ ஒரு மனுஷனை வெறுக்கிறதுக்கும் அந்த 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 மனுஷங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு விஷயத்தை திணிக்கிறத நான் எதிர்க்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்கள நான் எதிர்க்கிறதே கிடையாது. எனக்கு நீங்கள் சங்கியாக இருங்க, யாரை வேணாலும் இருங்க, உங்களுக்கு தனி மனிதனாக நீங்கள் போய் என்னோடய கமெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்கள். எனக்கு நீங்கள் வந்து சர்காஸ்டிக்காக திமுறா ஒரு கமெண்ட் போட்டால் நான் திமுறா ரிப்ளை பண்ணியிருப்பேன். மற்றபடி நீங்கள் நார்மலாக அதுலேயும் கூட நார்மலாக தான் போட்டிருப்பேன். ஒரு பர்சனல் அட்டாக் வச்சு நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன கைஸ்? நேஷனல் ஆவரேஜ் வந்து 28%. என்இபி அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறது வந்து 47%, 50%. அது வந்து 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு, அதுவும் ஆம்பிஷியஸ் டார்கெட். அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் எழுதி தரேன். உங்கள் வயசு இருக்கும்ல, இந்த 30 வருஷம் இருப்பீங்கல்ல, 30 வருஷத்தில் இந்தியாவோட ஆவரேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50 வரவே வராது. 30 வருஷம் வச்சுக்கோங்க, வராது, எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ டிஎனோட டார்கெட் இப்போ கரண்ட் என்ன தெரியுமா? 47%. அமெரிக்காவோடது வந்து 40%, 45% மேலே. நம்ம கிட்டத்தட்ட அமெரிக்கா அளவுக்கு ஈக்குவலாக இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட சிஸ்டம் தான் அவன் அடாப்ட் பண்ணணும், அவனோட சிஸ்டம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் திரும்ப சுற்றி வந்து கேட்கலாம், அப்போ வந்து கவர்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ 3வது லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா, அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கக்கூடாதா, அவங்களோட உரிமை அப்படி இப்படின்ட்டு. நான் முதல்வன் .tn.inன்னு சொல்லிட்டு ஒரு சைட்டில் வந்து நிறைய டெக்னிக்கல் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெர்மன் அண்ட் ஜாப்பனீஸ் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். அதில் இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. என்னோடய பழைய வீடியோவில் வந்து அதில் என்ரோல் பண்ணி அது மூலயமா வேலை கிடைச்சவங்க போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ ஜெர்மன் ஜாப்பனீஸ் படித்தா என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். அதை கூட போய் செக் பண்ணிக்கோங்க. ஜாப்பனீஸு, நீங்கள் ஜெர்மனு, ஈவன் சைனீஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக அசால்ட்டாக 1 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஹிந்திலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் படிக்கிறதுனா படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம். அது ஏன் வந்து வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் இருக்குது? இது ஏன் வந்து கேட்க மாட்டேறீங்க? ஸோ இது முதல்ல ஆக்சுவலி கேட்கணும். ஏன் மற்ற ஸ்டேட்டில் நான் இழிச்சவாயா 22 லாங்குவேஜ் இருக்குது, இது என்ன ஹிந்திக்கு மட்டும் நான் ஸ்பெஷலு? ஒன்று எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் வை, இல்லைனா எல்லா லாங்குவேஜ்லையும் கொடு. அது என்ன ஹிந்தி மட்டும்? அதுலேயும் வந்து ஒரு காமெடி என்னென்னா, 10ஆவதுல வந்து ஹிந்தியில் ஃபெயில் ஆகிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பீகாரி யூபி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆவாங்க. ஆனால் வந்து இந்த யூபிஎஸ்சியில் மட்டும் பாஸ் ஆகிடுவாங்க. இது வந்து என்ன லாஜிக் இது? அண்ட் இவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா 70,000க்கு வந்து டாக்டர் சீட்டும் வைப்பாங்க. நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் லீக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் நேர்மையாக நடக்குது. இவங்க வந்து கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிறாங்க. ஐடி சர்டிஃபிகேஷன் வந்து எல்லா சர்டிஃபிகேஷனும் காசு கொடுத்தா அங்கெல்லாம் கிடைக்கும். டாக்டர் சர்டிஃபிகேட்டே கிடைக்குது. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி கிடைக்காதா? நீங்கள் சொல்லலாம், அதில் வந்து பிலிம்ஸ் இருக்குது, அதில் வந்து இன்டர்வியூ இருக்குது, எல்லாம் வந்து காசு கொடுத்தா கிடைக்குங்க. இல்லைனா வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. ஏன்னாங்க 10th வந்து அவங்களோட ஓன் மொழியில் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 3rd லாங்குவேஜ் வந்து ஆப்ஷனல் தான். இது ஏன் ஹிந்தின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாட்ஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்இபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மற்ற ஸ்டேட்ஸில் போய் பாருங்கள். முக்கால்வாசி ஸ்டேட்ஸில் கேவியில் எல்லாத்துலேயுமே வந்து வெறும் ஹிந்தி மட்டும்தான் சொல்லித்தராங்க. சரி, ஓகே, 22 லாங்குவேஜ் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் 54,000 ஸ்கூல் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 22 டீச்சரை போட முடியுமா?
ஓகே சரி, அப்படியே போகிறோம்னு வச்சுக்கிறோம். மொத்தம் வந்து எவ்வளோ டீச்சர்ஸ் தேவைப்படும் தெரியுமா? 12 லட்சம். இந்தியன் ரயில்வேஸோட மொத்த எம்ப்ளாயி தொகை எவ்வளோ தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 12 லட்சம் பேர். கிட்டத்தட்ட இந்தியன் எம்ப்ளாயீஸ் வந்து ஹோல் இந்தியன் ரயில்வேஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ 12 லட்சம் பேருக்கு வந்து நார்த் இந்தியன் நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்க போகுது. அதுவும் நம்ம கூட்டு காசு தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து 100 கொடுத்தா நம்மளுக்கு 10 தான் திரும்ப கிடைக்கும். யூபிலாம் வந்து 100 கொடுத்தா அவங்களுக்கு வந்து 900 கிடைக்கும், 900 கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ இங்கே கொடுக்குற காசு அந்த 2000 கோடியே நம்ம ஊர் காட்டுறதுக்கு காசு தான். ஒன்றும் யூபி காசு எடுத்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இது ஆப்ஷனல் தான் அப்படின்றதெல்லாம் சும்மா வேணும்னே ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காலாம் பேசாதீங்க. இது வந்து இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மதர் டங்கே இப்போ சில இடத்துல டீச்சே பண்ணுறதில்ல. ஹிந்தி, இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட்டு. மதர் டங்குக்கு பதிலாக சான்ஸ்கிரிட்டு. ஏன்னா அது யாரும் படிக்கிறதுலன்ட்டு ஒரு காரணத்தை சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஆப்ஷனல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து பியூராக வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்டூடெண்ட்டு மட்டும் வந்து நான் தெலுங்கு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே தெலுங்கு டீச்சரை ஹையர் பண்ணி உடனே அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தெலுங்கு படிச்சுட்டு இருப்பீங்க அந்த ஸ்கூலில் வந்து. அதுவும் தெலுங்கு எதுக்கு படிக்கணும்? அதுவும் தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு தமிழ் படிக்கணும்? பக்கத்து ஸ்டேட்டில் நம்ம 2 பேரும் நல்லா இங்கிலீஷ் பேசுவோம், நம்ம எதுக்கு இது படிக்கணும்? இல்லை வேறு எந்த மொழி படிப்பீங்க? நான் ராஜஸ்தானி படிப்பீங்களா? பஞ்சாபி படிப்பீங்களா? இல்லை நம்ம போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து படிப்பீங்களா? இருக்கிற ஸ்கூலே ஆல்ரெடி வந்து டார்ச்சர் மாதிரி இருக்குது. படிக்கிறது நிறைய விஷயம் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. அதில் இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் 10th ட்ராப் அவுட் வந்து நார்த் இந்தியாவில் எக்கச்சக்கம். நம்ம ஊர்லேயே அதிகம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தமாரி எக்ஸாம்ஸ் வரும், இந்த அடிஷ்னல் லாங்குவேஜ் பேர்டன் வர. ஸோ அதனால் திங்க் அபவுட் இட். ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ இது வந்து மறைமுகமாக இல்லை, டைரெக்டாகவே வந்து ஹிந்தி இம்போசிஷன் தான். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷனலாக தேர்ட் அப்படின்ற ஒரு லாஜிக்கே நீங்கள் கொண்டு வராதிங்க. அங்கே ஆப்ஷனலே கிடையாது. முக்கால்வாசி ஸ்கூலில் வந்து வெறும் அவைலபிலிட்டி வெறும் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். மெஜாரிட்டி ஏன்னா ஹிந்தி தான் பிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் வந்து மிச்சம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நீ வந்து ஹிந்தியை பிக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரின்ஸிபல், டீச்சர்ஸு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப நீங்கள் டீச்சர்ஸு, பிரின்ஸிபல்ஸ் தான் எதிர்த்து நீங்கள் பேசியிருக்கீங்க இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில். ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் சொல்கிறப்ப நம்ம கேட்டுட்டு தான் போவோம். பேரண்ட்ஸும் அதான் செய்வாங்க. பரவாயில்ல இதே படி, நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஹிந்தி வந்து ஆல்ரெடி வந்துடும். மற்ற ஸ்டேட்டில் நடக்கிறது தான் இங்கே நடக்கும். அண்ட் ஃபைனலி கைஸ், தமிழ் வந்து இன்றைக்கி பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே வந்து 2020 NEP ரிஜெக்ட் பண்ணது ஜெயலலிதா. ஸோ ஜெயலலிதா இத்தனைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவங்க கேபினெட் தான் ரிஜெக்ட் பண்ணுச்சு. இன்றைக்கி வந்து டிஎம்கே பண்ணுது. ஸோ இது வந்து எந்த பார்ட்டின்னு முக்கியம் இல்லை. நம்ம தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பைடர்மேனுக்கு இந்த டிங்க்லி சென்ஸ்னு சொல்லுவாங்க, டக்குன்னு தெரியும், தானாக தெரியும், அந்த மாதிரி இது. ஸோ இந்த உணர்ச்சி இல்லாதவன்லாம் வந்து நாம் தமிழர் சீமான் இருக்கார்ல, தமிழன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறார்ல, இந்த உணர்ச்சி இல்லாதவன் கமெண்ட் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ண சொல்லுங்கள். அவன்லாம் தமிழன் கிடையாது. சிம்பிள் அஸ் தட். ஏன்னா இது வந்து எனக்கு எதுக்கு இது வரணும்? நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். இப்போ என்ன தமிழை யூஸ் பண்ணி நான் சம்பாதிக்கிறேன்னா? இந்த யூடியூப் சேனல் வரதெல்லாம் டொனேஷன் தான், அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த உணர்ச்சி இல்லாதவன் எவனாக இருக்கும்? ஸோ என்றைக்கு வந்து ஒரு 5000 ஓல்டு மொழியை விட வந்து இன்றைக்கி கட்சி எனக்கு முக்கியம் அப்படின்றவன் வந்து எப்படி தமிழனாக இருக்க முடியும்? ஸோ தமிழ் தூக்கி போட்டுட்டு தமிழ் செத்தாலும் பரவாயில்ல, தமிழ் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னோட சுயநலத்துக்காக நம்மளுக்கு பிடிச்ச தலைவர், நம்மளுக்கு பிடிச்ச கட்சி, நம்ம ஜாதி கட்சி, இவனுங்கெல்லாம் முன்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவன் தமிழனாக இருக்கவே முடியாது. ஸோ அதனால் சீமான், நான் இனிமேல் சீமான் அண்ணன் சொல்ல, சீமான் தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இந்த NEP போனதில் வந்து கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம். ஸோ டைம் ரொம்ப எக்ஸீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து இந்த செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டாக நம்ம போடுவோம். ஸோ மீண்டும் சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டெலிஜென்ட்டாக வைங்க. ஸோ வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். அண்ட் ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ்.